கோமதியின் புதையல் வேட்டை. கதை எபிசோட் 2. பொழுது விடிந்தது. சுமதி, சுமதி, கதவை தட்டினார் மாமனார் பாபு. இன்னுமா தூங்குறீங்க? ராஜு குரல் கொடுத்தான். இதோ வாரேன், எழுந்து வர வேண்டாமா? மணி 7ஆவது, இன்னும் வாசல் தெளித்து கோலம் போடலை. மாமா திட்டினார். எப்படி வீட்டுக்கு மகாலட்சுமி வரும்? மாமியாரும் மருமகளும் இப்படி தூங்குறீங்க. நாங்கள் கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு காலையில் 4 மணிக்கு பஸ் ஏறினோம். தஞ்சாவூர்லேருந்து வர 3 மணி நேரம் ஆச்சு. நீங்கள் என்னடா அண்ணா இப்படி தூங்குறீங்களே? ஏய் கோமதி, எழுந்திரு. சுமதி காப்பி போடட்டும், நீ வாசல் தெளித்து கோலம் போடு என்றார் பாபு. இது என்ன கோமதி, உன் தலைமாட்டில் இம்மாம் பெரிய பானை இருக்கு. சு, சத்தம் போடாதீங்க. நானும் சுமதியும் புதையல் எடுத்தோம். சரி சரி. ஏண்டி சுமதி, அடுப்பங்கரையில் இருந்த புதையல் பானையை ஏண்டி என் தலைமாட்டில் வச்ச? யாராவது பார்த்தா போலீஸில் சொல்லிட மாட்டாங்களா? பாபு சொன்னார். ஏய் ராஜு, இந்த கூத்தை வந்து பாரு, ஏதோ புதையல் எடுத்தாங்களாம். ராஜு கேட்டான். எங்கே எடுத்தீங்க? எப்படி எடுத்தீங்க? சத்தம் போடாதே ராஜு, பக்கத்து வீட்டு சுந்தரி தோட்டத்தில் எடுத்தோம். அங்கே ஏம்மா போனீங்க? அந்த ஆண்டி பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஏன் அவங்க தோட்டத்துக்கு போனீங்க? அது பெரிய கதைடா. அந்த பெரிய கதையெல்லாம் எனக்கு தேவையில்லை. ஏன் அங்கே போனீங்க அதை மட்டும் சொல்லுங்க. அதுவா, அங்கே கொடி எலுமிச்சங்கன்று நிறைய இருந்துச்சு. அதை பிடுங்கி வந்து நம்ம தோட்டத்தில் நடலாம்னு. ஏன்மா, ஏன் உங்களுக்கு புத்தி அப்படி போகுது? நம்ம தோட்டத்தில் இல்லாத எலுமிச்சை பழமா? அதான் 7-8 மரம் இருக்கே. இல்லை ராஜு, அந்த எலுமிச்சன் ஜாதி மரம். பழம் பெருசு பெருசாக இருக்கும். ஏன்மா, அந்த சுந்தரி ஆண்டி பார்த்தா தப்பாக நினைக்க மாட்டாங்களா? அவ தான் இங்கே இல்லையே. அவள் சென்னைக்கு போய் 10 நாள் ஆகுது. இன்னும் 10 நாள் கழித்து தான் வருவாளாம், போனில் சொன்னாள். ஓஹோ, அதான் அவங்க தோட்டத்துக்கு போனீங்களாக்கும். ஆமாண்டா, மண் வெட்டியால் தோண்டி எலுமிச்சங்கண்ணை பிடுங்கினோம். ஏதோ டம் டம்னு சத்தம் வந்துச்சு. அதான் மண்வெட்டி கடப்பாறையால் நானும் சுமதியும் தோண்டி எடுத்தோம் இந்த புதையல் பானையை. சரி சரி, ஏதோ அது செஞ்சு தொலைங்க, நான் தூங்க போகிறேன். இருடா ராஜு, இந்த பானை வாயில் பெரிய பூட்டு போட்டு பூட்டி இருக்கு, அதை சித்த திறந்து கொடு. ஏன்மா, ஏதோ 1500ன்னு போட்டு இருக்கு. அதுவா ராஜு, இந்த புதையல் வச்சு 500 வருஷம் ஆச்சு. அதை தான் வருஷம் போட்டு சொல்லியிருக்காங்க. ஏமா, பழைய பூட்டை திறக்க முடியாது. கடப்பாறையால் அடித்து பானையை உடைச்சிடுங்க. யாராவது பார்த்து நாளைக்கு போலீஸ் கேஸுன்னு வந்தால் எனக்கு தெரியாது. இவன் ஒருத்தன், இவனே போய் சொல்லிடுவான் போல. சுமதி, இந்த பானையை அந்த கடப்பாறையால் ஓடடி. இதோ வாரேன் அத்தை. இந்தாங்க காஃபி. மாமா, இந்தாங்க காஃபி. காஃபி அவர்கள் கையில் கொடுத்து விட்டு கடப்பாறையால் ஓங்கி பானை மேல் அடித்தாள் சுமதி. பானை தெரிச்சு சிதறியது. ஒரு பெரிய எலும்புக்கூடு வந்தது. கோமதி அத்தை காலில் விழுந்தது. விழுந்த எலும்புக்கூடு கோமதி அத்தை காலில் கெட்டியாக பிடித்து கொண்டது. ஏ ராஜு, ஓடி வா, புதையல்ல பேய், புதையல்ல எலும்புக்கூடு என்று புலம்ப ஆரம்பித்து விட்டாங்க கோமதி. ராஜு கிட்டே வந்தான். ஏய் சுமதி, இப்போதான் நினைப்பு வருது, இது பானை அல்ல, இதுவோட பெயர் மதமதக்கா தாலி. செத்தவங்களை அந்த காலத்தில் இப்படித்தான் புதைப்பாங்களாம். என்னை காப்பாற்று ராஜு. என்னங்க, என்னை காப்பாற்றுங்க. என்னோட உடஞ்ச காலை கெட்டியாக பிடிச்சிக்கிடுச்சு. கால் வலி தாங்கலை, பாபு சொன்னார். நல்லா அனுபவி கோமதி, நம்மக்கிட்ட எல்லா வசதியும் இருக்குது. பேராசை மாட்டிக்கிட்ட. மருமகளே சுமதி, நீயும் உன் அத்தையோடு சேர்ந்து ரொம்ப கெட்டு போயிட்டேம்மா. சரி, ஏதாவது செய்யுங்க. வாடா ராஜு, நாம் வெளியில் போயிடலாம். அவங்க தானே எடுத்து வந்தாங்க, அவங்களே அனுபவிக்கட்டும். தெருக்கட்டை போட்டிவிட்டு வெளியில் ஓடிவிட்டார்கள் அப்பாவும் மகனும். ஏய் சுமதி, இப்போ என்ன செய்கிறது? சரி அத்தை, நான் எலும்பு கூட காலை பிடிச்சு இழுத்து பார்க்குறேன். காலை விட்டுடுச்சுன்னா அந்தாண்ட ஓடிடுங்க. சரி மருமகளே, எப்படியாவது என்னை காப்பாத்துடி.
இந்த பானையில் தங்கம் வைரம்னு இருந்தா இம்புட்டு நேரம் சந்தோஷமாக இருந்து இருப்போம். ஆமாம் அத்தை. சுமதி எலும்பு கூட்டை பிடித்து இழுத்தாள். ஆனால் அது அத்தை காலை விடவில்லை. எலும்பு கூடி சிரித்தது. ஏண்டி மாமியா மருமகளே, நான் அந்த பானைக்குள்ளே 500 வருஷமாக தூங்கிக்கிட்டு இருந்தேன். என்னை எழுப்பியது இல்லாமல் என் பானையை வேற உடச்சிட்டீங்க. இனிமேல் நான் எப்படி தூங்க முடியும்? இனிமேல் உங்கள் வீட்டில் தான் இருக்க போகிறேன். ஆ, இந்த வீட்டிலையா? ஆமாண்டி மருமவளே, நான் உனக்கு மருமகள் கிடையாது. கோமதி அத்தைக்கு தான் மருமகள். கோமதி அம்மா கெஞ்சினாங்க. எலும்பு கூட என் காலை விட்டுடு, உனக்கு என்ன வேணும்னாலும் தாரேன். அப்படியா? இதுவும் நல்லா இருக்கே. சரியான டீல். சரி கேளு. கோமதி, உன் கழுத்தில் டாலர் சங்கிலி தொங்குதே, அதை தரியா? அதுவா? அது 10 பவுன். என் அம்மா எனக்கு சீதனமாக கொடுத்தது, தரமாட்டேன். நீ எனக்கு அந்த சங்கிலியை என் கழுத்தில் போட்டால்தான் உன் காலை விடுவேன். சரி சுமதி, உன் கழுத்தில் 1 பவுன் செயின் இருக்குல்ல, அதை கொண்டு வந்து இந்த பேய்கிட்ட கொடு. இந்தா கோமதி, என்னை பேயின்னு சொல்லக்கூடாது, சரியா? எனக்கு 1 பவுன் செயின் வேண்டாம். நான் உசுரோடு இருக்கிறப்ப என் புருஷனிடம் 10 பவுன் டாலர் செயின் வேணும்னு கேட்டேன். ஆனால் அவன் வாங்கி தரலை. எலும்பு கூடு, இது பவுன் இல்லை, பித்தளை. அம்மா கழுத்து சும்மா கிடக்குன்னு வாங்கி போட்டு இருக்கேன். கோமதி, என்னை ஏமாற்ற முடியாது. அந்த டாலர் தான் ஏபிசின்னு கடை பேர் போட்டு இருக்குதே. நான் உசுரோடு இருக்கும்போதே அந்த கடை இருந்துச்சு. சுமதி, இந்த எலும்பு கூட்டு கழுத்தில் என் டாலர் செயினை போட்டுடு. உன் மாமனாரிடம் ராஜுவிடமும் சொல்லாத. சரியத்த. டாலர் செயினை கழட்டி எலும்பு கூடு கழுத்தில் போட்டாங்க கோமதி. செயின் போட்டதும் டக்கென்று காலை விட்டது எலும்பு கூடு. நான் அமைதியாக தூங்கினேன். இது போல் ஒரு பானை வாங்கி பானைக்குள்ளே வச்சு அதே இடத்துல என்ன புதைச்சிடுங்க என்றது எலும்புக்கூடு. சுமதி, சந்தையில் இது போல் பானை கிடைக்குமாடி? கிடைக்காது அத்தை. இதோட பெயர் மதமதக்கா தாலியம். அதெல்லாம் இப்போ கிடைக்காது. சரி யோசிக்கலாம். 2 பேரும் யோசித்தார்கள். அத்தை, டேங்குல தண்ணி ஏறலைன்னா இறண்டு போனால் தண்ணி பிடிச்சி வைப்போம்ல, 200 லிட்டர் வாட்டர் பேரல், அதுக்குள்ளே வச்சு மூடி அது இருந்த சுந்தரி வீட்டு கொல்லையிலேயே புதைச்சிடுவோம். ஏண்டி, புதையல்னு சொல்லி என் 10 பவுன் சங்கிலி போயிடுச்சேடி. இதுக்குத்தான் அத்தை பேராசைப்படக்கூடாது. ஏண்டி, நீ மட்டும் ஆசைப்படலையாக்கும். சரி வளன்னு பேசாமல் காரியத்தை பார்ப்போம். பிளாஸ்டிக் பெரிய பேரலை எடுத்து வந்து அதில் எலும்பு கூட்டை வச்சாங்க. அந்த எலும்பு கூடு சொன்னது, எனக்கு பிடிச்ச டாலர் செயின். சரி இனிமே வந்து குழியை தோண்டி என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. சுமதி சொன்னாள். ஆமாம், எங்களுக்கு ஆசை உன்னை டிஸ்டர்ப் பண்ண. அது என்றது எலும்புக்கூடு. மாலை 6 மணி ஆனது. மெதுவாக அந்த எலும்புக்கூடு பேரலை உருட்டி கொண்டு போய் தோண்டிய குழியிலேயே புதைத்து விட்டு வந்தார்கள் மாமியாரும் மருமகளும். தோட்டத்து வழியாக மெதுவாக பாபு எட்டி பார்த்தார். என்னங்க, காலையில் முதல் வேலையா சுந்தர் வீட்டு பக்கம் கம்பி வேலி போட்டுடுங்க என்றால் கோமதி. பாபு சிரித்தார். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடரும்.